வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் காலை சாப்பாடு கம்பு சேமியாவை வச்சு ஒரு முட்டையை போட்டு ஒரு பிரியாணி ஸ்டைலில் சமைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த கம்பு சேமியா வந்து சூப்பராக நமக்கு ரெடிமேடாகவே விற்கிது. இந்த பாருங்க, அதோட 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனுக்கு, 1 ஸ்பூனுக்கு பிரியாணி பொடி, இந்த வருங்க 1/2 ஸ்பூனுக்கு கறி மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முதல்ல சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இந்த சேமியாவை வந்து கம்பு சேமியாவை லேசாக வறுத்துக்கிறணும். அப்போத்தான் நம்மளுக்கு வந்து பொதுன்னு இருக்கும், கொலன்னு இல்லாமல். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதை நம்ம போட்டு லேசாக வறுத்துக்கிறணும். வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்புறம் அந்த சேமியா நார்மல் சேமியா செய்கிறது மாதிரி தாங்க இந்த கம்பு சேமியாவும் செய்கிறது. தண்ணி 1 மடங்கு சேமியாண்டா 2 மடங்கு தண்ணி, அதை கணக்கு பண்ணிக்கிறோன்னு. அந்த சேமியா வந்து வறுத்த சேமியாவில் இருந்தாலும் வறுக்காத சேமியாவில் இருந்தாலும் லேசாக நம்ம ஒரு வறுத்துக்கிட்டோம்னா பொதுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொலன்னு போகாமல். அதுக்கு தேங்க அது ஒரு லேசாக ஒரு வறுத்துக்கிறோன்றது. இப்போ பாருங்கள், அதே சட்டியில் நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இந்த பிரியாணி இலை 2-3 அதுவே போதும். இதுவே நல்ல வாடையாக இருக்கும். அது போட்ட பின்னால் பொரியவுமே நம்ம தக்காளி பழத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டு வதக்கிறோம். பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி பொரிசாக கட் பண்ணிட்டு இது நல்லா லேசாக வதங்கவும் அப்புறம்தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும். இந்த கருவேப்பிலை கொஞ்சோன்னு போடுவோம். போட்டு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிறணும். அந்த பச்சை வாடை லேசாக போகிற அளவுக்கு. இது நல்லா வதங்கின உடனே தான் நம்ம தக்காளி பழத்தையும் அதில் போடுறோம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஒரு தக்காளியை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் அதில் சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து இந்த 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள் இதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கின பின்னால் தான் அந்த மிளகாப்பொடி வாடை போன பின்னால் நம்ம தண்ணி 1 மடங்கு சேமியா இருக்குண்டா 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வறுத்த சேமியா வந்து இந்த டப்பாவுக்கு 3/4 டப்பா இருக்குது. பார்த்துக்கங்க. இதே அளவுக்கு நம்ம அந்த தண்ணி இந்த டப்பா அளவு கணக்கு வச்சு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். நல்லா வதங்கிருச்சு. எல்லாமே பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. இதான் 2 மடங்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்ச இந்த கம்பு சேமியாவை இதில் சேர்த்துடணும். கம்பு கூழ் கிண்டி சாப்பிட்றத விட இந்த மாதிரி கம்பு சேமியா ரெடிமேடாகவே விற்கிது. இந்த மாதிரி வாங்கி நம்ம பிரியாணி மாடலில் அந்த பொடியெல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் போட்டது இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வேக விட்டுறணும். அதோட 2 முட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் இதில் வந்து ஒரு ஸ்பூனுக்கு இது எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இந்த முட்டையை தனியாக பொரித்து அதில் சேர்க்க போகிறோம். ஒன்றாவும் சேர்க்கலாம். அதை வந்து நான் அந்த இதில் ஒன்றா சேர்த்தோம்டா வாடை அடிக்குது. முட்டை கவிச்சு இது தனியாக இந்த மாதிரி பொரித்து சேர்த்தோம்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த முட்டையில் சேர்த்துது வரும்போது முட்டையும் சேர்த்து அந்த சேமியா செய்யும்போது கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டு நல்லா பொரிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்க கொஞ்சம் பொதுன்னு இருந்தால் இப்போ பேரன் சாப்பிட மாட்டேன். அக்கா தண்ணி கொஞ்சம் கூட வச்சுட்டேன்.
அதனால தான் நல்லா வெந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் என் பேரன் சாப்பிடுவேன். அதுக்காக தேங்க கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றியாச்சு. அதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கிட்டு இந்த கொத்தமல்லி தழை இருந்தால் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்து ஒரு கிளறி விட்டுறணும். சாப்பிட வேண்டியதேன். சூப்பராக இருக்குமுங்க. இந்த சேமியா சூப்பராக இருக்குமுங்க சாப்பிட்றதுக்கு. மணமாவும் இருக்குது நல்லா. நம்ம போட்ட அந்த பிரியாணி பொடி, கொத்தமல்லி, அந்த ஒரு 2 இலை கறிமா அந்த இலை போட்டோம்ல பிரியாணியில், அதுவுமே வாடை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கம்பு சேமியா வாங்கி ரெடிமேட்லேயே விற்கிது, வாங்கி இந்த மாதிரி முட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.